Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு வந்து pickling and passivation பார்க்க போறோம். Pickling ஆக்சுவலாக எப்படி பிக்லிங்னு பிக் பண்ணுறது, ஏதாச்சும் பிக் பண்ண போகிறோம். ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலில் வந்து ஒரு பேசிவ் லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து டேமேஜ் பண்ணிட்டுனா அதில் வந்து உங்களுக்கு என்னென்னா கரோட் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஆசிட் வச்சு இந்த ட்ரஸ்ட்டு இதில் உள்ள அதாவது அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பிக்லிங். பேசிவேஷனுங்கிறது அந்த கண்டிஷன் நம்ம உருவாக்கணும்னா அது வந்து லேயர் ஃபார்ம் ஆகும். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆக்சிஜன் இந்த ஏரில் வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக 24% இருக்குது, 21% இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனேஷன் பண்ணி அந்த மெட்டலை வந்து ஓர் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஓர் ஸ்டேஜுங்கிறது என்னென்னா அதுக்கு முந்தைய நிலை. நம்ம வந்து தாது பொருளாக கிடைக்கிறத வந்து நம்ம ஒரு சில காம்பினேஷனால தான் மெட்டல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது ஓர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறனால பழைய நிலைக்கு கொண்டு போகிறோம், ஆக்சிடேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கரோட் ஆயிரும். இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஒன்று என்ன குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து ப்ரொடெக்ட் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னென்னா ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இந்த ஆக்சிஜன் ப்ரெசன்ட்டில் வந்து அது வந்து கரோஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒரு குரோமியம் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்போம். இங்கே நம்ம கட்டிங் அப்புறம் வெல்டிங் பண்ணும்போது ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு மெட்டல் வந்து டேமேஜ் ஆகிருந்தா அதில் வந்து அந்த குரோமியம் லேயர் வந்து செகண்ட் ஒன்றில் வந்து இல்லாமல் போயிடும், டேமேஜ் பண்ணிட்டுனா. ஸோ அந்த இடத்துல அந்த ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகி ஸோ ஆக்சிடேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த மெட்டீரியலை கரோட் பண்ணிடும். இப்போ அடுத்து தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து ரீஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம அதில் உள்ள ஆசிட் பிக்லிங் மூலமாக இதில் உள்ள எல்லா டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக ஒரு குரோமியம் லேயர் மறுபடியும் ரீஃபார்ம் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது வந்து பிஃபோர் பிக்லிங் பண்ணது முன்னாடி எப்படி கரோடாக இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் பிக்லிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, மெட்டல் வந்து சேஃபாக இருக்கும், அதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட கரெக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணால் என்ன ஆகும்னா மெட்டலோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து சேஃபாக ரன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.